வணக்கம். இன்றைக்கி ஹிஸ்ட்ரியுடைய அடுத்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் என்ன கேட்டி அப்படின்னா, இந்தியாவில் செம்பு காலம், பெருங்கற்காலம், இரும்பு காலம் மற்றும் வேதகால பண்பாடுகள்னு சொல்லி டாபிக் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லெசனாக 11th புக்கில் இருக்குது. இந்த வேதகால பண்பாடுகளில் முழுவதுமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. வேதகால இலக்கியங்கள் மட்டும் என்னென்ன இருந்துச்சுன்னு மேலோட்டம் தெரிஞ்சு கொண்டால் போதும். ஏன்னா இந்த 2024 குரூப் 1 முதற்கொண்டு இந்த வேதகால இலக்கியத்திலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இலக்கியத்தை தான் கேட்பாங்களே தவிர உள்ளே போயிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளே போய் டீட்டெயிலாக மித்த பாடத்தில் கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. வேதகால இலக்கியத்தை மட்டும் தெரிஞ்சு கொண்டால் போதும். ஆனால் இந்த செம்பு காலம், பெருங்கற்காலம், இரும்பு காலம் தெரிஞ்சுக்கணும். இதில் தான் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய பகுதிகளெலாம் பெருங்கற்காலம், இரும்பு கால பகுதிகளில் வருது. அப்போ என்ன கேட்டி அப்படின்னா, இந்த லெசன் இந்த வேதகாலம் மட்டும் படிக்க தேவையில்லை, மித்த லெசன்ஸ் எல்லாமே என்ன செய்யணும், நம்ம படிக்கணும். சரிங்களா? இதில் நம்ம பார்க்க போகிறது வழக்கமான ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஒரு விஷயம் பழைய கிளாஸில் சொல்கிறேன். வீடியோ வேணால் போய் பார்த்துருங்க, ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் தான் ஹிஸ்ட்ரியை பொறுத்த கண்டினியூவாக பார்த்தா தான் புரியும். வேதகால பண்பாடை பொறுத்தளவில் பண்பாடு இரும்பு காலம், செம்பு காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலகட்டத்தை பொறுத்தளவு நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு கற்காலம், அதை 3ஆக பிரித்தோம். பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். அதுக்கு பிறகான காலகட்டத்தை என்ன கேட்டி அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் என்று ஒரு நாகரிகத்தை, பெருந்திய நாகரிகம் என்ன செஞ்சு இந்தியாவில் இருந்ததாக குறிப்பிட்டு படித்தோம். சரிங்களா? இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு பிறகான காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தை குறிப்பிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அது அடுத்த காலகட்டத்தை என்ன செய்யணும், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதில் நம்ம வழக்கமான நேர்கூட்டு முறையிலான இந்திய வரலாறு, சிந்து நாகரிகம் குறித்து தகவல்களை வழங்கி பின் வேத காலத்திற்கு நகர்ந்து அதன் பின் மகாஜனபதம் குறித்த விளக்கம் தெரிகிறது. ஒரு நேர்கூட வரலாறு போட்டோம் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கடுத்து வேதகாலம், அதுக்கடுத்து என்ன கேட்டிங்கன்னா மகாஜனபதம். வேதகாலம் முடிஞ்ச உடனே மகாஜனபதங்கள் எப்படி தோன்றுச்சு, முடியாட்சிகள் எப்படி ஆச்சு, பேரரசுகள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறது. ஆனால் சிந்து பண்பாட்டின் சரிவுக்கு பின்பு 2000 BCயில் 600 வரையிலான காலகட்டத்தை, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான, அருணாச்சல பிரதேச, குஜராத் வரையிலான முழுவதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் பழங்கால இந்தியாவில் பல்வேறு மொழிகளை பேசிய பல வகைப்பட்ட பண்பாடுகள் சேர்ந்த மக்கள் வாழ்ந்தது என்பது தெளிவாக தெரியுது. ஒரே மாதிரி இல்லை இந்தியா, நினைக்கிற மாதிரி ஒரே இந்தியாவாக இல்லை, நிறைய பண்பாடுகள் இருந்துச்சு. வேறு மாதிரி கலாச்சாரம் ஒரு பகுதியிலையும் வேறு மாதிரி இருந்தாங்க. இந்த வடமேற்கு இந்தியாவை தான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிறோம். அந்த மித்த காலகட்டத்தில் என்னென்ன இருந்தாங்கன்னு பார்க்குறப்ப நிறையா பண்பாடுகள் என்ன செய்யப்படுது, காணப்படுதுன்றாங்க. இப்பாடத்தில் பிந்தைய கரப்பா காலகட்டம், இதுதான் சொல்கிறாங்க, பிந்தைய கரப்பா காலகட்டம், செம்பு காலம், பெருங்கற்காலம், இரும்பு காலம், வேதகால பண்பாடு ஆரியர் குறித்து விவரிக்கிறது. சிந்து பண்பாட்டின் குறித்து முந்தைய பாடத்தில் கற்றோம். இப்பாடத்தில் சுமார் 3000க்கும் மகாஜனபதம் தோற்றுவிக்கும் இடையிலான வரலாறுகள் குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பாடத்தில் பார்க்க போகிறோன்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து சான்றுகளை பாருங்கள். இந்த காலத்துடைய சான்றுகள் கிட்டத்தட்ட இந்த சிந்து நதி நாகரிகம் 1900 மறைஞ்சிருச்சு. சரிங்களா? மறைந்துள்ளது இந்திய வரலாறு, புதிய கற்காலம், செம்பு காலம், பெருங்கற்காலம், இரும்பு காலம், வேத காலம் ஆகிய பண்பாடுகளைச் சேர்ந்த நாடோடி சமூகங்கள். சரிங்களா? இந்தியாவுடைய மற்ற பகுதியில் இருக்குது, வடமேற்கு பகுதியெல்லாம் மற்ற பகுதிகளில் இருந்தது குறிப்பிடாங்க. வேட்டையாடும், உணவு சேகரிக்கும் சமூகங்கள், நிரந்தரமற்ற ஓரளவு நிரந்தரமான இடத்தில் தங்கி வாழ்ந்த வேளாண் மேய்ச்சல் சமூகங்களை கொண்டிருந்தது. இந்திய வரலாற்றில் 3000 முதல், நல்லா புரிஞ்சுங்க, 3000 சிந்து நதி நாகரிகத்தை பகுதியை விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மித்த பகுதியில் எப்படி இருந்துன்னு சொல்கிறாங்க. சிந்து நதி நாகரிகம் இந்தியா முழுக்க இல்லை, பரவலாக வடமேற்கு பகுதிகளில் மட்டும் காணப்படும். இந்தியாவில் சொல்ல போகிறதா 3 மாநிலங்கள் இப்போ உள்ளபடி ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் மாநிலம் மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற பகுதிகள் இருக்குல்ல, மற்ற பகுதியில் எந்த விதமான நாகரிகம் இருந்துச்சு அப்படிங்கிறத தான் குறிப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தை 3000 600 வரையிலான காலகட்டம் தொடர்பாக இருவகைப்பட்ட முக்கிய சான்றுகள் அது ஒன்று அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடங்கள், களிமண் மட்பாண்டங்கள், மக்கிய தாவரங்கள், உலோகப் பொருட்கள் ஆகியன உள்ளடக்கிய சான்றுகளாக இருக்கின்றன. மற்றொன்று வேதகால இலக்கியங்களாக உள்ளது. இக்காலகட்டத்தில் எழுதப்பட்ட சான்றுகள் எதுவுமே இல்லை. சரிங்களா? ஒன்று கிடைக்கிது, எப்பவுமே செய்யப்பட்ட அகழ்வாய்வு தான், மட்பாண்டங்கள் தான், மக்கிய தாவரங்கள், உலோகப் பொருட்கள் தான் கிடைக்கும். இதுதான் அந்த கற்காலத்துடைய சான்றுகளாக இருக்கும். ஏனெனில் வேதம் என்பது அந்த காலகட்டத்தில் என்னவாக இருந்துச்சு, வாய்மொழி இலக்கியமாக தான் இருந்துச்சு. ஓரலாக தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எழுதப்படலை. எழுதப்பட்டது கிபியில் தான் எழுதப்பட்டது. சரிங்களா? பின்னாடி வர பார்ப்போம். குறிப்பிட்ட காலத்தில் சிந்து பண்பாடு சார்ந்த குறியீடுகள் இன்றளவும் வாசித்து அறியப்படவில்லை.
இருவேறு எழுத்து முறையை மக்கள் வளர்த்து கொள்ளவில்லை. வேத நூல்களில் சொல்லப்பட்டுள்ள பல குழுக்களைச் சேர்ந்த மக்களை பற்றி செய்திகளை தொல்லியல் ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டு பண்பாடுகள் ஒன்றோடொன்று ஒப்பிட்டு தொடர்புபடுத்துவது எளிதான பணி இல்லைன்றார். வேதத்தில் சொல்கிறது மாதிரி ஒரு இதெல்லாம் என்ன கேட்டி அப்படின்னா, அந்த மக்கள்லாம் போய் தொட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. சிந்து நாகரிகத்தை தோற்றுவித்தவர் யார் என்பது குறித்த பல தொல்லியல் பண்பாடுகள் கருத்துக்களும் சிந்து நாகரிகம் எப்படி தோன்றுச்சு, யார் தோற்றுவிச்சா அப்படிங்கிறது நிறையா கருத்துக்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதான் குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து இந்த காலம் வெளிக்குள் வெவ்வேறான பண்பாடுகளும் இந்த காலவெளியில் அதான் 3000 சிந்து சமண நாகரிகம் மேற்கு பக்கம் நடந்துச்சு அப்படின்னா, வேறு பகுதிகளில் வேறு பண்பாடுகளும் பல்வேறு வகைப்பட்ட வாழ்க்கை முறைகளை மேற்கொண்ட சமூகங்களும் இந்தியாவில் வாழ்ந்தன அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. சரிங்களா? தொடக்க கால வேத பண்பாடு இந்தியாவின் சில செம்பு கால பண்பாடுகளின் கூறுகளோடு பொருந்துகிறது. தொடக்க கால வேத பண்பாடு எதோட பொருந்துது? செம்பு கால பண்பாடு கூறுகளோடு பொருந்துகிறது. அதை போலவே பிற்கால பண்பாடும் இரும்பு காலத்தை சேர்ந்தவையாக தொடங்கியது. தொடக்க கால வேத பண்பாடு செம்பு காலத்தோடு தொடங்குது. பிற்கால வேத பண்பாடு எதோடு தொடங்குது? இரும்பு காலத்தை சேர்ந்த ஓவியங்களாக இரும்பு காலத்தை சேர்ந்ததாக இருக்குது அப்படின்றாங்க. சாம்பல் நிறம் தீட்டப்பட்ட பட்பாண்டங்களுடன் பொருந்தியுள்ளது. சிந்து நாகரிக காலத்தில் குறிப்பிட்ட நிலப்பகுதியில் மட்டுமே நிலவிய நகர்ப்புறம் சார்ந்த பண்பாடு போல் இல்லாமல் இக்காலத்தில் இந்தியாவில் பல பகுதிகளிலும் வேளாண்மை தொழில்நுட்பம் விரிவாக்கத்தை வளர்ச்சியை காண முடிகிறது. சிந்து நதி நாகரிகம் மாதிரி ஒரே பக்கத்தில் இல்லாமல் பல பக்கமும் வேளாண்மையும் அது சார்ந்த தொழில்களும் காண முடிகிறதுன்றாங்க. இக்காலகட்டத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்டன. இந்தியா முழுவதிலும் ஒரு வலுவான பண்பாடு அடித்தளம் உருவாக்கப்பட்டது. இது சொல்கிறது எங்கேயும் கேட்டீங்கன்னா 3000 600 இடைப்பட்ட காலகட்டத்தை மொத்தமாக பேசுகிறாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. சிந்து சமவெளி பகுதியை விட்டுட்டு மற்ற பகுதிகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இக்காலகட்டத்தில் இன்றளவு வேளாண்மையும் கால்நடை மேய்ச்சலும் ஆதிக்கம் செலுத்தும் இந்தியாவில் கிராமப்புற விரிவாக்க அடித்தளம் இக்காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் இன்ன வரைக்கும் வேளாண்மையும் கால்நடை மேய்ச்சலும் ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னா அதுக்கான அடித்தளம் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைக்கப்பட்டது அப்படின்றாங்க. தெரியல. இதில் வேத இலக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதான். சான்றுகளில் வேத இலக்கியங்கள் இதில் முக்கியமான ஒரு தகவல் இருக்கும் பாருங்கள். வேத காலகட்டம் 1500 வேத காலகட்டம் கிமுல. ஆனால் அப்போ எழுதலை, வாய்மொழியாக தான் பேசப்பட்டது. இந்தியாவில் பழம்பெரும் சமய நூல்கள் வேதங்கள் ஆகும். இந்தியாவுடைய பழம்பெரும் நூல்கள் என்னது? வேதங்கள். வேதங்கள் அப்படின்னா கொள்ளல் அல்லது வித்யா. வேதங்கள் 4 ஆகும். அவை ரிக், யசுர், சாம, அதர்வண வேதங்கள். இவற்றில் ரிக்வேதம் பழமையானது. இவை மனப்பாடம் செய்யப்பட்டு வாய் வழியாக தலைமுறையாக பிராமணர்களால் போதிக்கப்பட்டது. வாய் வழியாக தான் சொல்லப்பட்டது, எழுதி வச்சு சொல்லவே இல்லை. எழுதும் முறை அறிமுகமான பின்னர் எழுதுறது, ஓலைச்சுவடிகள் எழுதுறது, கல்வெட்டுகள் எழுதுறது அறிமுகமான பின்னர் கிபி, அதாவது பொது ஆண்டு இப்போ இருக்கிறோம்ல 2020, அது மாதிரி 1000 சரிங்களா, 1000 முதலாக வேத பாடல்கள் எழுதப்பட்டதாக அறியப்படுகிறது. அப்பாடல் அரசியல், சமூகம், மதம், தத்துவம் சார்ந்த செய்திகளை கொண்டிருப்பதாக அவை வரலாறு எழுதுவதற்கான சான்றுகளாக பயன்படுகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. வேத பாடல்களின் முக்கிய தொகுப்புகள் சம்கிதை என்று அழைக்கப்படுகிறது. அந்த வேத பாடலோட முக்கியமான தொகுப்புக்கு பேர் தான் என்னது? சம்கிதைகள் என்று அழைக்கப்படுகிறது. முக்கியமானதுப்பா. இவற்றில் பழமையானது ரிக்வேத சம்கிதை. அது 4ஐயும் ரிக், யசுர், சம, அதர்வன அந்த 4ஐயும் தொகுத்தோம் அப்படின்னா அது பேர் என்னது? சம்கிதை அப்படின்னு சொல்லணும். நிறையா தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டாப்பிக்கில் இது மட்டும் தான் கேட்பாங்க. தெரியல. இது 1500 1000 இடைப்பட்ட காலகட்டத்தை சேர்ந்தது என கருதப்படுகிறது. மொத்தம் இது 10 காண்டங்களை கொண்டது. 2 7 வரை சரிங்களா முதலில் எழுதப்பட்டதாகும். 1, 8, 9, 10 பிற்காலத்தை சேர்ந்ததாக கருதப்படுது. நல்லாச்சுங்க. மொத்த வேதங்களுடைய தொகுப்பு பேர் சம்கிதை. ரிக்வேத சம்கிதை தான் முதல் எழுதப்பட்டது. மொத்தம் 10 கண்டங்களை உடையது. 2 7 வரைக்கும் முதல் எழுதப்பட்டது. அப்புறம் 1, 8, 9, 10 பிற்காலத்தில் எழுதப்பட்டிருக்கலான்றாங்க. தெரியல. ஒவ்வொரு சம்கிதையும் பிராமணங்கள் என்ற இணைப்பு குறிப்புகளை கொண்டுள்ளது. இப்போ ரிக்வேத சம்கிதைனா ஒரு பிராமணம் அது தனியாக இருக்கும். ரிக்வேத சம்கிதைக்கு ஒரு பிராமணம் இருக்கும். யசுர்வேத சம்கிதைக்கு ஒரு பிராமணம் இருக்கும். சாமவேத சம்கிதைக்கு ஒரு பிராமணம் இருக்கும். சரிங்களா? இவை பாடல்கள் மற்றும் சடங்குகள் குறித்து விளக்க உரைகளாகும். சம்கிதை ஏற்றப்பட்ட பின்னரே பிராமணங்கள் ஏற்றப்பட்டன. ஒன்று சம்கிதைகள் ஏற்றப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் என்னாச்சு? நல்லாச்சுங்க.
வேதங்கள் தொகுப்பு சம்கிதை, சம்கிதைகளுடைய தொகுப்பு தான் என்னது, அதுக்கப்புறம் வந்தது தான் என்னது பிராமணங்கள். சடங்குகள் பற்றிய பாடலாகும். பிராமணம் அப்படின்னா பிராமணர்கள் அப்படின்னா சடங்குகள் ஞாபகம். இவை சடங்குகளின் மத சமூக முக்கியத்துவத்தை விளக்குகின்றன. ஒவ்வொரு பிராமணமும் ஒரு ஆரண்யம் ஒரு உபநிடத்தை கொண்டுள்ளது. நல்லா புரிஞ்சுங்க. பிராமணம் வந்துச்சா, அப்புறம் பிராமணம் எது சொல்லு, சடங்குன்னு சொல்லுன்னு பார்த்துட்டோம். ஒவ்வொரு பிராமணமும் குறிப்பொன்றிலே கேட்டிருக்காங்க பார்த்து, ஒரு பிராமணமும் ஒரு ஆரண்யமும் ஒரு உபநிடத்தையும் கொண்டுள்ளது. ஆரண்யங்கள் என்பவை காடுகளில் வாழும் முனிவர்கள் ரகசியமாக மேற்கொள்ள வேண்டிய மந்திர சடங்குகளை குறிப்பிடக்கூடியது. உபநிடதம் என்பது தத்துவ கருத்துக்களை குறிப்பிடக்கூடியது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. டைரக்டா இந்த யசூர் சாம அதர்வண வேதங்கள் சற்றே பிற்காலத்தை சேர்ந்தவன கணக்கிடப்பட்டுள்ளன. யசூர் சாம அதர்வ வேதங்கள் சம்கிதைகளும் இவ்வேதங்களோடு இணைக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. பிராமணங்களும் ஆரணிகளும் உபநிடதங்களும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா அது பிராமணம் எல்லாமே இது வேத காலத்தின் இறுதியில் இயற்றப்பட்டவையாகும். சாம வேதம் இசைப்பாடல், யசூர் வேதம் சடங்கு பாடல்கள், அதர்வண வேதமானது மாய மந்திரங்களை கொண்டுள்ளதாக குறிப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் முக்கியமானது. ஜெட் அவஸ்தா எனப்படும் ஜனட் அவஸ்தா எனப்படும் பாரசீக ஈரானிய நூல் சௌராஷ்டிரா மதத்தை சார்ந்த நூலாகும். சௌராஷ்டிரான்னு சொல்லுவாங்கள்ல, ஜனட் அவஸ்தா அப்படிங்கிற நூல் என்ன கேட்டிங்கன்னா பாரசீக ஈரானிய நூல், சௌராஷ்டிரா மதத்தை சார்ந்த நூலாகும். இந்தோ ஈரானிய மொழிகளை பேசி வந்த மக்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு, அவர்கள் கடவுள் குறித்து இந்நூல் பல செய்திகளை கூறுகிறது. இந்தியாவின் வடக்கு வடமேற்கு பகுதிகளை பற்றிய குறிப்புகளும் இந்நூலில் உள்ளன. இந்நூலில் இடம்பெற்றுள்ள சொற்கள் வேதங்களின் சமஸ்கிருதங்களோடு மொழி ஒப்புமை கொண்டுள்ளன. இந்திய துணைக்கண்டத்திலிருந்து வெளியே அமைந்திருந்த ஆரியர்களின் தொடக்க கால வாழிடங்களை அறிந்து கொள்ள ஏதுவான துணை சான்று கொண்டுள்ளது. நல்லதுங்க. இந்த வேதகால மக்களுடைய சான்றுகளாக தெரிந்து கொள்ள ஜனட் அவஸ்தா அப்படிங்கிற நூல், அதாவது பாரசீகம் சில பாரசீகம் மற்றும் ஈரான் பகுதி வாழ்ந்த சௌராஷ்டிராக்கள், இங்கே சௌராஷ்டிரா இப்போ வந்து இந்தியாவில் ஃபுல்லாக இருக்காங்க. அந்த மக்களுடைய ஒரு நூல் தான் எனது மதத்தை சார்ந்த நூல் தான் எனது ஜனட் அவஸ்தை அப்படிங்கிற நூல். அந்த நூல் என்னன்னு கேட்டி அப்படின்னா வேதகால மக்களுடைய முன்பண்பாடுகளை தெரிந்து கொள்வதற்காக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து இப்போ தான் லெசனுக்குள்ளே போக போகிறோம். இந்தியாவில் ஆரியருக்கு முந்தைய காலகட்டம். இந்த ஆரிய காலகட்டம் நமக்கு தேவையில்லை, சிலபஸில் படிக்கணும் அவசியம் இல்லை, சிலபஸ்லையும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் இந்த இலக்கியம் மட்டும் பார்த்த மட்டும் போதும். கரப்பாவிற்கு பிந்தைய செம்பு காலகட்ட பண்பாடுகள் சொல்லி பார்க்க போகிறோம். சில செம்பு காலகட்ட பண்பாடுகள் தான் பார்க்க போகிறோம். கரப்பா பண்பாட்டிற்கு முந்தைய பண்பாடுகள் இந்தியாவில் மிக பழமையான பண்பாடுகளே இந்தியாவில் மிக பழமையான செம்புகால பண்பாடுகளாகும். இவை முதிர்ந்த நிலை கரப்பா நாகரிக காலகட்டம் தொடங்குவதற்கு முன்பும் அதற்கு பின்பு இருந்திருக்கு. அதாவது செம்பு காலம் ஆல்ரெடி பார்த்தோம்ல, செம்பு காலகட்டம் என்பது எதோட சேர்ந்தது, கரப்பா காலகட்டத்தை இருந்துச்சு, அதுக்கு பிறகு இருந்துச்சு. செம்பு காலகட்டத்தை பொறுத்தவரை கரப்பா காலகட்டமானு கேட்டால் ஆமாம், அதுக்கு பிறகான காலகட்டம் என்ன இருந்துச்சு, இந்த காலகட்டம் இருந்ததாக குறிப்பிடுறாங்க. அதான் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து நீடித்தன இந்தியாவில் காணப்படும் பிற செம்புகால பண்பாடுகள் இதன் சமகாலத்தவை. இந்தியாவில் காணப்படும் எல்லா செம்புகால பண்பாடுகளுமே இந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. கரப்பா பண்பாட்டின் சரிவுக்கு பின்னரும் கூட அவை தொடர்ந்து நடைபெற்றுச்சு. சரிங்களா, கரப்பா மக்களும் செம்பை பயன்படுத்தினாங்க. கரப்பா காலகட்டத்தில் இருந்த மற்ற பகுதியில் இருந்த மக்களும் செம்பு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கரப்பா நாகரிகம் முழுவதுமாக அழிஞ்சு போச்சு. சரிங்களா, ஆனால் இந்தியாவில் மற்ற பகுதியில் இருந்த மக்கள் அந்த செம்புவை முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டே இருந்தாங்கன்றாங்க. இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு சில கரப்பா பண்பாடுகளோடு சமகாலத்தவையாகும், அதற்கு பின்னரான காலங்கள் சார்ந்தவையாக உள்ளன. முதிர்ந்த நகர்ப்புறம் சார்ந்த கரப்பா பண்பாட்டை போல் இல்லாமல் செம்புக்கால பண்பாடுகள் பொதுவான கிராமப்புற தன்மை கொண்டவையாக இருந்தன. ஏன்னா கரப்பா பண்பாடு நகர நாகரிகம், ஆனால் செம்புக்கால பண்பாடு பொதுவாக கிராமப்புற தன்மை கொண்டவையாக இருந்தனன்றாங்க. வேளாண்மை மற்றும் மேய்ச்சல் தொழில் பண்பாடுகளை கொண்டிருந்தன அப்படின்றாங்க. அதுலேருந்து புரிஞ்சுக்கிறணும், செம்பு பண்பாடும் கரப்பா பண்பாடும் ஒன்று தான். கரப்பா மக்கள் மொஹஞ்சதாரோ மக்கள் செம்பு பயன்படுத்தினாங்க, அங்கே மட்டும் பயன்படுத்தலை, இந்தியாவில் மற்ற பகுதியெல்லாம் பயன்படுத்தினாங்க. அந்த பகுதியில் அப்படி இருந்துச்சு, கிராமமாகவும் மேய்ச்சல் தொழிலும் வேளாண்மையும் முக்கியமாக இருந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. செம்பு கால பண்பாட்டைச் சேர்ந்த மக்கள் செம்பினால் செய்யப்பட்ட பொருட்களையும் கற்களால் கூறான கருவிகளையும் மட்பாண்டங்களையும் பயன்படுத்தினர். செம்புக்கால பண்பாட்டை சேர்ந்த மக்கள் என்ன பயன்படுத்துகிறாங்க, செம்பிலால் செய்யப்பட்ட பொருட்களையும் கற்களால் கூறான கருவிகளையும் மட்பாண்டங்களையும் பயன்படுத்தினர். பிற்கால குறைந்த தரம் கொண்ட இரும்பையும் பயன்படுத்தினர். குறைவான தரம் கொண்ட இரும்பு சரிங்களா பயன்படுத்தினர். இரும்பையும்
இக்கால மக்கள் நிலையற்ற அல்லது ஓரளவு நிலையான குடியிருப்புகளை கொண்டிருந்தனர். இதில் நிலையற்ற ஓரளவு நிலையான குடியிருப்புகளை வாழ்ந்தனர். எந்த மக்கள்? செம்புக்கால மக்கள். இந்தியாவின் மேற்கு வடமேற்கு பகுதியில் தொடக்க கால வேளாண்மை பண்பாடுகள் புதிய கற்கால பண்பாடுகளை காட்டிலும் செம்புக்கால பண்பாடுகள் அதிகம் தொடர்புடையதாக உள்ளன. இந்தியாவுடைய மேற்கு வடமேற்கு பகுதியில் தொடக்க கால வேளாண்மை பண்பாடுகள் புதிய கற்கால பண்பாடுகளை காட்டிலும் செம்பு காலம் தான் அதிகமான தொடர்புகள் நமக்கு கொடுக்குது. சரிங்களா? புதிய கற்கால பண்பாடுகளோட அவ்வளோ தகவல் நம்மளுக்கு கொடுக்கல. ஆனால் செம்பு கலக்கால பண்பாடு அவ்வளோ தொடர்புகள் இருக்குது, நிறையா கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. செம்புக்கால பண்பாட்டை சேர்ந்த மக்கள் வேளாண்மை செய்தார்கள், விலங்குகளை பழக்கப்படுத்தினார்கள், எருது, எருமை, வெள்ளாடு, செம்மறியாடு, பன்றி ஆகியவற்றை வளர்த்தார்கள். ஆமைகளும் கோழிகளும் இவர்கள் வாழ்விடங்களாக இருந்தன. இவர்கள் வாழ்ந்த வீடு கல்லாலும் சுடாத மண்ணல் செங்கற்களாலும் களிமண்ணாலும் மரப்பொருட்களாலும் கட்டப்பட்டவையாகும். இவற்றின் சுவர்கள் மூங்கில் தட்டிகளால் ஆனது. தெரியல, மூங்கில் தட்டிகளால் ஆனது. அப்புறம் என்ன கேட்டினா, தானியங்களை சேகரித்து வைக்கும் குதிர்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்களையும் செந்நிறத்தின் மீது கருமை நிற ஓவியங்களையும் தீட்டிய மட்பாண்டங்களை பயன்படுத்தினர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இவ்விடங்கள் அதிகமான எண்ணிக்கையில் செம்பிலான பொருட்கள் கிடைக்கின்றன. செம்பிலான தட்டையான கோடாரிகள், வளையல்கள், மோதிரங்கள், வெட்டுக்கத்திகள், உளிகள், கூறாக்கப்பட்ட அம்பு முனைகள், கத்திகள் பொறுத்த குழியில்லா கோடாரிகள் ஆகியவற்றை மக்கள் பயன்படுத்தினர். அதுக்கடுத்து அதே இதில் பழுப்பு மஞ்சள் நிற பாண்ட பண்பாடு, அதாவது மட்பாண்டத்தை அடிப்படையாக வச்சு பண்பாடுகளை சொல்கிறாங்க. பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் செம்பை வச்சு இந்த பண்பாடுகளை பார்த்தோம், எப்படி இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சுடாத செங்கற்கள வீடுகள், களிமண்ணான மரப்பொருட்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பழுப்பு நிற மஞ்சள் பண்பாடு அப்படிங்கிறது வட இந்தியாவில் செம்புகால பண்பாட்டோடு தொடர்புடையது. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்களை கொண்ட பண்பாடு. செம்பு காலமும் எந்த காலமும் பழுப்பு மஞ்சள் நிற பாண்ட பண்பாடும் தெரியல மண்பாண்ட பண்பாடும் சமகாலத்தை சேர்ந்ததாக அறியப்படுது. பாருங்க, இம்மட்பாண்டு சிவப்பு நிற அடிப்புறத்தின் மேல் பழுப்பு மஞ்சள் நிறத்தை கொண்டுள்ளதாக காட்சியளிக்கிறது. அந்த பகுதியில் என்ன இருக்குது? மட்பாண்டத்தில் சிவப்பு நிற அடிப்பகுதிக்கு மேலே பழுப்பு மற்றும் மஞ்சள் நிறம் காணப்படுது. எனவே தான் இவை பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை கருப்பு நிற ஓவியங்களை கொண்டுள்ளன. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் ஜாடிகள், கொள்கலன்கள், தட்டுகள், அகலமான கிண்ணங்கள் ஆகிய வகைகள் உள்ளன. பழுப்பு மஞ்சள் நிற பண்பாட்டின் காலம் 2600 முதல் 1200 வரை ஆகும். மிக முக்கியமானதுப்பா, ஒரு காலகட்டத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த பழுப்பு மஞ்சள் நீருடைய காலகட்டம் இந்தியா முழுக்க இங்கே எந்த காலகட்டத்தில் நடந்துச்சு? 2600 முதல் 1200 இடைப்பட்ட காலமாக இருந்தது. சிந்து கங்கை சமவெளி பகுதியில் காணப்படும் இப்பண்பாடு தொடக்க வேதகால பண்பாடு தொடர்பு கொண்டுள்ளது. இந்த பண்பாடு எதோட தொடர்பு கொண்டுள்ளது? வேதகால பண்பாட்டோடு தொடர்பு கொண்டுள்ளது. சரிங்களா? வேதகால பண்பாடும் இந்த பழுப்பு மஞ்சள் நிற பண்பாடும் சமகாலத்தை சேர்ந்தது. சரிங்களா? வேதகால பண்பாடு குறிப்பாக ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த பழுப்பு மஞ்சள் நிற பண்பாடு பரவலாக எல்லா பகுதியிலும் இந்தியாவோட கிடச்சிருக்கு. அதான் அந்த காலகட்டத்தை இப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா வேதகால பண்பாடு என்பது 1500 வெறும் 700 முடிஞ்சிடும். இது பாருங்கள் எவ்வளோ காலகட்டத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. 2600 1200. சரிங்களா? சில அறிஞர்கள் பண்பாட்டையும் கரப்பா பண்பாட்டுக்கும் எவ்வித உறவும் இல்லைன்னு குறிப்பிட்றாங்க. இந்த பண்பாட்டுக்கும் எதுக்கும் கரப்பாவுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லி கூறுகிறாங்க. பழுப்பு மஞ்சள் நிற பண்பாடு தொடர்பான ஆய்விடங்கள், செம்பிலால் செய்யப்பட்ட உருவங்கள், ஏனைய பொருட்களும் அதிகமாக கிடைப்பதால் இது செம்பு பொருட்குவியல் பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பழுப்பு மஞ்சள் நிற பண்பாடும் செம்பு கால பண்பாடும் ஒன்று தான். இதை இன்னொரு பேர் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பழுப்பு மஞ்சள் நிற பண்பாடு அல்லது செம்பு பண்பாடு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இப்பண்பாடு கிராமிய பண்பாடாகும். ஆல்ரெடி சொன்னோம், செம்பு காலம் என்பதே கிராமிய பண்பாடு தான். இப்பண்பாடு நெல், பார்லி, பட்டாணி, காய் வகைகள் விளைவிக்கப்பட்டன. நாட்டுப்புற வாழ்க்கையை மேற்கொண்ட பண்பாடு மக்கள் எருது, பசு, வெள்ளாடு, செம்மறியாடு, குதிரை, நாய், பன்றி ஆகியவற்றை வளர்த்துள்ளனர். கிராமங்கள் மரத்தட்டிகள் மேல் களிமண் பூசி கட்டப்பட்ட சுவர்கள், மேல்கூரை கொண்ட வீடுகள் கொண்டிருந்தன. செம்பிலும் சுட்ட களிமண்ணிலும் செய்யப்பட்ட அணிகலன்களை பயன்படுத்தினர். இவர்கள் விலங்குகளின் சுடுமண் உருவங்களையும் செய்தனர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தென்னிந்திய செம்புகால பண்பாடுகள். ஒரு முழுமை பெற்ற செம்புகால பண்பாடு தென்னிந்திய பகுதிகளில் முழுமையாக நீவியது. செம்புகால பண்பாடை தென்னிந்தியாவை கொண்டு வந்தோம் அப்படின்னா, வட இந்தியாவில் பார்த்தோம், குறிப்பிட்டு எந்த பகுதியும் சொல்லலை, எப்படி இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். சரிங்களா? செம்பிலான மக்கள் பயன்படுத்தினாங்க, செம்பு முதன்மையாக கொண்டு பயன்படுத்தினாங்க. பழுப்பு நிற மஞ்சள் பண்பாடு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சிந்துக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை, இது வேத காலத்தோட தொடர்புடைய பண்பாடுகளாக இருக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டான்னு சொன்னோம். இந்த காலத்தை தென்னிந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இந்த செம்புகால பண்பாடு இங்கே பாருங்க, செம்புகால பண்பாட்டுடைய பகுதிகளை குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. சரிங்களா?
எந்தெந்த பகுதிகள்னு சொல்லி மெஹர்கர், ஜோத்புரா, கணேஸ்வர், கிலுந்த், அகார்கார், எரான், கயத்தா, நவடாதோலி, ரங்பூர், நார்கம், சிரந்த், தைமாபாத், கொலாபாய், மஸ்கி, சகனகல்லு, பிரம்மகிரி போன்ற பகுதிகள் செம்பு கால பண்பாட்டோடு தொடர்புடைய பகுதிகளாக அறியப்படுது. கீழே வர்றப்ப சில இடங்களில் துளையிடப்பட்ட மட்பாண்டங்கள் கெண்டி வடிவிலான மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. இந்த செம்பு மட்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சில இந்த பகுதியில் என்ன கிடைச்சிச்சு? கருப்பு நிற மட்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் மற்றும் என்ன கிடைச்சிச்சு? கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு இக்கால மக்களின் வாழ்வாதாரமாக இருந்துள்ளன. சிறுதானியங்கள், பயிர் வகைகள், கொள்ளு போன்றவை சாகுபடி செய்த மக்கள் பழங்களையும் இலைகளையும் கிழங்குகளையும் சேகரித்து உண்டு வாழ்ந்தன குறிப்பிட்றாங்க. வட இந்தியாவில் இரும்பு காலம். வட இந்தியாவில் இரும்பு காலமானது ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்போடு ஒத்து வருகிறது. நல்லாச்சுங்க. வட இந்தியாவில் இரும்பு காலம். இப்போ செம்பு காலத்தை முடிச்சுட்டு எங்கே வந்துட்டோம்? இரும்புக்கு வந்துட்டோம். இந்த காலம் சாம்பல் நிற மட்பாண்டங்களோடு, அது எப்படி பழுப்பு மஞ்சள் நிறம் சொன்னோம், இது சாம்பல் நிற மட்பாண்டோடு ஒத்துப்போகிறது. ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் காலம் 1100 முதல் 800 இடைப்பட்ட காலமாக இருந்தது. அங்கே பார்த்தோம்ல 2600லேருந்து 1200 வரைக்கும் முடித்தோமா, அடுத்த காலகட்டம் தொடங்கிருச்சு. அப்படி அதைத்தான் இரும்பு காலகட்டம்னு சொல்கிறோம். இது செம்பு, இது இரும்பு. சரிங்களா? மித்த ஒரு பண்பாடு அப்படியே பார்க்குறாந்தா சிந்து சமவெளி நாகரிகம் வேத காலகட்டம் சொல்லுவோம். அதே தான், அது ஒரு இடத்துல மட்டும் வச்சு சொல்லுவோம். இது இந்தியா முழுக்க பரவலாக சொல்லக்கூடியது. சரிங்களா? வட இந்தியாவில் ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் கிடைத்தது. 1000க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் அதிகமானவை கங்கை யமுனை சமவெளி பகுதியில் கிடைத்துள்ளன. அதிகமாக இங்கே கிடைச்ச கங்கை யமுனை சமவெளி பகுதியெல்லாம் கிடைச்சின்றாங்க. கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் பண்பாட்டுக்கு பின்னர் பண்பாடு தோன்றியிருக்கலாம். இக்கால மட்பாண்டங்களில் நேர்த்தியான சாம்பல் நிறத்தில் வடிவிலான வரையப்பட்டுள்ளன. ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் தொடக்க கால அரசியல் உருவாக்கத்தை சார்ந்தவையாகும். சாம்பல் நிற மட்பாண்டங்கள் ஓவியம் தீட்டப்பட்டது அரசியல் உருவாக்க சேர்ந்தா இருந்துச்சு. அதாவது வேத நூல்கள் அறியப்படும் குரு பாஞ்சால அரசுகளோடு தொடர்பு கொண்டவையாகும். அப்போ இந்த பேரரசுகள் தோன்றுச்சுல, குரு, பாஞ்சாலம், மகதம் இப்படி தோன்ற ஆரம்பிச்சுல, அந்த பண்பாடோடு தொடர்புறதாக இருக்கலாம் ஓவியம் வரைந்திருந்தால். இந்த ஊருடைய, இந்த நாட்டுடைய மட்பாண்டம் அப்படி சொல்கிறதுக்கு குறிப்பிடலாம். ஏன்னா வணிகம் நடந்திருக்கு, இங்கேருந்து அங்கே போயிருக்கோம், அங்கிருந்து இங்கே போயிருக்கோம் அப்படிங்கிறக்கா குறிப்பிட்றாங்க. ஓவியம் தீட்டப்பட்ட செம்பல் நிற மட்பாண்டங்கள் தொடர்ந்து வட இந்தியாவில் மெருகேற்றப்பட்ட கருப்பு நிற மட்பாண்டங்கள் தோன்றியது. அதுக்கு பிறகு அந்த சாம்பல் நிற மட்பாண்டங்களுக்கு பிறகு என்ன உருவாயிருச்சு? கருப்பு நிற மட்பாண்டங்கள் உருவாயிருச்சு. இது மௌரியர் காலத்து மகாஜனபதங்களோடு தொடர்புடையது. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஒன்று செம்பு காலம், அதோடைய மட்பாண்டங்களை பிரிஞ்சு பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டம். செம்பு காலத்தை முடித்த காலகட்டத்தை என்ன காலகட்டம் சொல்கிற? இரும்பு காலம். அது இரும்பு காலகட்டத்தை என்ன இருந்துச்சு சரிங்களா? என்ன மட்பாண்டங்கள் இருந்துச்சு? சாம்பல் நிற மட்பாண்டங்கள். இந்த சாம்பல் நிற மட்பாண்டங்களை தொடர்ந்து தெரியல வந்தது தான் என்ன கேட்டால் கருப்பு நிற மட்பாண்டங்கள். இந்த கருப்பு நிற மட்பாண்டங்கள் என்ன கேட்டால் அதுக்கடுத்து தோன்றிய மௌரிய பேரரசு. ஏன்னா பேரரசு தோன்றிடுச்சு, மகாஜனபதத்திற்கு பேரரசு தோன்றியது தான் என்னது? இந்த கருப்பு நிற மட்பாண்டங்கள் பரவலாக காணப்பட்டது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் கிடைக்கின்ற இடங்கள் நாட்டுப்புற வாழ்வையும் வேளாண்மையில் ஏற்பட்டதை வளர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. எல்லாமே எப்படி இருந்துச்சு? இந்த ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் இரும்பு காலம் எல்லாமே வேளாண்மையும் கிராமமாக தான் இருந்துச்சுன்றாங்க. இக்காலகட்டத்தில் குடியிருப்புகள் அளவில் பெரியன. சரிங்களா? பெரிய பெரிய குடியிருப்புகளாக இருந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வீடாக இருந்து நிறைய வீடுகள் வந்துருச்சு. அவை வட இந்திய ஏற்பட பெரும்பாலான மக்கள் தொகை பெருக்கத்தை காட்டுகின்றன. ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டம் வட இந்தியாவில் இரும்பு கால பண்பாடு கணக்கிடப்படுகிறது. தென்னிந்தியாவில் இரும்பு கால ஈமச்சின்னங்களுடன் கூடிய பெருங்கற்கால பண்பாடாக உள்ளது. அந்த இரும்பு காலத்தை அப்படி தென்னிந்தியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா எப்படி பிரிக்கிறாங்க சரிங்களா? பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்கிறாங்க. புதிதாக ஒரு பருகாலம் என்பது மோனோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அங்கே இந்த காலகட்டத்தில் நல்லா வச்சுக்க, இரும்பு கால பண்பாடு என்பது தென்னிந்தியாவுக்கு வந்துச்சு. அந்த இரும்பு கால பண்பாடோட சமகாலம் என்பது எந்த காலகட்டம் சொல்கிறோம்? பெருங்கற்கால பண்பாடு என்று குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இதில் தமிழகத்தில் பெருங்கற்காலம் அவ்வளோதான். இங்கே முக்கியமான பதிப்பாக யூனிட் 8ல் கண்டிப்பாக கேட்பாங்க.
தமிழகத்தில் பெருங்கற்காலம். தமிழகத்தை பொறுத்துள்ள பெருங்கற்காலம் என்பது இரும்பு காலத்தோட சமகாலத்தை குறிப்பிடுறாங்க. தமிழகத்தில் புதிய கற்காலத்தில் புழக்கத்தில் இருந்த இறந்தவர்களை புதைக்கும் முறை பெருங்கற்காலத்தில் தொடர்ந்தது. சொல்லலாம், புதிய கற்காலத்தில் வந்து இறந்தவர்களை புதைக்கூடிய முறை பெருங்காலத்திலும் இருந்தது. ஈமச்சடங்கின் போது பெரிய கற்பலகைகள் பயன்படுத்தி வட்ட வடிவ குத்துக்கள் எனப்படும் பல வகை கல்லறைகளை உருவாக்கினர். இறந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு பெரிய குத்துக்கள் வைக்கிறது. இப்படி தெரியல, இந்த இடத்துல யாரை புதைச்சிருக்கோம், இந்த இடத்துல புதைக்கிறோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக 4 பக்கம் கல்லை வைக்கிறது. இது மாதிரி அதான் சொல்கிறாங்க. பண்பாட்டு கூறுகளாக பெருங்கால பண்பாடு அறியப்படுகிறது. இத்தகைய பெருங்கற்கால சான்றுகள் தமிழகத்தில் பல பகுதியில் காணப்படுகிறது. தாலியில் புதைக்கும் வழக்கம் மற்றொரு முறையாகும். ஒன்று புதைச்சிட்டு ஒரு கல்லை ஊண்டி வைக்கிறது, குத்துக்கள். அப்படி இல்லைன்னா தாலியில் உள்ள பெரிய பானையை வச்சு உள்ளே வச்சு புதைச்சி வைக்கிறது. இதற்கான சான்றுகள் ஆதிச்சநல்லூர், தற்போது தூத்துக்குடி மாவட்டம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. புதைமேட்டில் மட்டுமே கருப்பு நிற மட்பாண்டங்கள் அதிகம் கிடைக்கின்றன. இக்கால வாழ்ந்த மக்கள் குடியிருப்பு பகுதியில் அவை காணப்படவில்லை. முதுமக்கள் தாலியை பொறுத்த மட்டில் பெரும்பாலும் கற்கள் பயன்படுத்தப்படவில்லை. இருப்பினும் முதுமக்கள் தாலி பெருங்காலத்தவை என்றே வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சொல்ல இது என்னன்னு கேட்டால், முதுமக்கள் தாலி எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுதான், பெருங்கற்காலத்தை சேர்ந்ததா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனெனில் மட்பாண்டங்கள், இரும்பு பொருட்கள், மணிக்கற்கள் போன்றவை ஈம காரியங்கள் பயன்படுத்திய பொருட்கள் பெருங்கற்கால கல்லறைகள் காணப்படுகின்றன. ஏன்னா இந்த பெருங்கற்கால பண்பாடுகளில் தான் ஈம சடங்கு செய்கிறப்ப என்னென்னலாம் இருந்திருக்கு சரிங்களா. அவங்க என்ன பண்ணாங்க, இரும்பு பொருட்கள், மணிக்கற்கள், ஈம காரியங்கள் பயன்படுத்திய பொருட்கள் போன்றவற்றை இருந்ததாக குறிப்பிடுறாங்க. பெருங்கற்கால ஈம நடைமுறைகள் பொது ஆண்டு 2-3ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்திருக்கு. அதாவது சங்க காலத்துக்கு முந்தைய காலகட்டம் வரைக்குமே இருந்திருக்கு. இக்காலகட்டத்தில் அசோகர் பிராமி எழுத்து முறை போன்ற தமிழ் எழுத்து பிராமி முறை இருந்துள்ளது என்பதை கொடுமணல் அகழ்வாய்வு கண்டுபிடித்துள்ளது. இந்த பெருங்கற்கால பண்பாடு கிமு கிடையாது, கிபி 2 மற்றும் 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கு. சரிங்களா. இப்போ கிபி 24 இருக்கும்ல, அது மாதிரி கிமு 2024 மாதிரி அப்போ கிபி 2 மற்றும் 3ஆம் நூற்றாண்டு இருந்திருக்கு. இதில் அசோகர் பிராமி மாதிரியே தமிழ் பிராமி எழுத்துக்களும் இருக்குன்றாங்க. பெருங்கற்கால மரபு பிந்தைய நூற்றாண்டில் தொடர்வதற்கான சான்றுகளும் காணப்படுகின்றன. சங்ககால வரையில் இது போன்ற ஈமக்குழிகள் மக்களால் நினைவுகூரப்பட்டுள்ளன. இது மாதிரி ஈமக்குழிகள், பெருங்காலத்தான மாதிரி ஈமக்குழிகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. சங்ககால வரைக்குமே இந்த ஈமத்தாளிகளை வச்சு புதைக்கிறது, அப்போ இரும்பு மட்பாண்டத்தை வச்சு புதைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. தெரியல பாருங்கள். பழங்காலத்தை சேர்ந்த 4 நடுகர்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அவை ஏறத்தாழ பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிராமி எழுத்துக்கள் காணப்படுகிறது. ஆணிரை கவர்தல் தொடர்பான சங்க இலக்கியங்கள் விவரிக்கப்படும் நடுகள் சுடும் மரபினை நிறுவும் சான்றுகளாக நடுகர்கள் காணப்படுகின்றன. ஹீரோ ஸ்டோன் சொல்லக்கூடிய நடுகர்களும் காணப்படுது. இதன் காரணமாக சங்க காலம் என்பது பொது ஆண்டு முதல் சற்று முன்னதாக இருக்கலாம், பொது ஆண்டு முதல் நூற்றாண்டுகள் அது சற்று முன்னதாக இருக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. தெரில, அதுக்கு பாருங்கள். போரில் இறந்த வீரர்கள் நினைவாக நடுகர்கள் ஈம குத்துக்கால்கள் மரபின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. குத்துக்கள், ஈம குத்துக்கள், நினைவுக்கள், கல் திட்டை போன்றவை தமிழகத்தில் காணப்படும் பெருங்கற்கால சின்னங்களாகும். இதில் முக்கியமாக பாருங்க, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெருங்கற்காலத்துடைய சின்னங்களே நம்ம என்னதுதான், பெருங்கற்காலத்துடைய சின்னங்கள் போரில் இறந்த வீரர்கள் நினைவாக நடுகள் மரபு ஈம குத்துக்கள் மரபின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. ஈம குத்துக்கள், நினைவுக்கள், கல்திட்டை போன்ற தமிழகத்தில் காணப்படும் பெருங்கற்கால ஈம சின்னங்களாகும். கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள், மனித எலும்பு சான்றுகள் மற்றும் இரும்பு பொருட்களுடன் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி அருகில் உள்ள வடமலை குண்டா எனும் இடத்தில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது. கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள், எலும்பு சான்றுகள், இரும்பு பொருட்கள் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கு சில கற்பலகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கள் திருப்பூர் மாவட்டம், முக்கியமானப்பா, குத்துக்கள் எங்கே இருக்குது, இறந்தவர்களை புதைக்க குத்துக்கள் இருக்குல்ல, அது எங்கே இருந்துச்சு, திருப்பூர் மாவட்டம் சிங்காரிப்பாளையம் குந்தளம் அருகே நடந்த அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது உப்பாறு நதிக்கரையில் பண்டைய கால மனிதர்களின் வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து தமிழகத்தில் பெருங்கற்கால அகழ்வாய்விடங்கள் ஆதிச்சநல்லூர் மிக முக்கியமானது. திருநெல்வேலியிலிருந்து 22 கிலோமீட்டர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. 1876 ஜெர்மனியை சேர்ந்த ஆண்ட்ரூஸ் ஜாகர் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வை மேற்கொண்டார். அங்கிருந்து சுடப்பட்ட மட்பாண்டங்கள், பல அளவுகளில் வடிவங்களில் பாத்திரங்கள் ஆகியவற்றின் மாதிரிகள், கணிசமான எண்ணிக்கையில் இரும்பு கருவிகள், ஆயுதங்கள், பெரு அளவிலான எலும்புகள், மண்டையோடுகள் ஆகியவற்றை தன்னோடு எடுத்து சென்றார். தற்போது அவை அனைத்தும் பெர்லின் அருங்காட்சியகத்தில் உள்ளது. 1876 அகழ்வாய்வுகளை யார் மேற்கொண்டாங்க? முதல்ல
தெரில. ஆண்ட்ரூஸ் ஜாகர் அவர் எடுத்துக்கொண்ட எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டார், எடுத்து கொண்டாத்தையும் பெர்லின் எடுத்துகிட்டு போயிட்டார். தெரில, அதுக்கு மிச்ச மிசாடியை தான் நம்ம வச்சுருக்கோம். இதனைத் தொடர்ந்து இன்றைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தாரனை ஸ்டுவர்ட் புகழ்பெற்ற மொழியில் அறிஞர் ராபர்ட் கால்டுவே இருவரும் ஆதிச்சநல்லூர் சென்றனர். அப்பகுதி படிக கற்கள் நிறைந்திருப்பதை கண்டனர். உடனடியாக கற்களை வெட்டி எடுத்து அங்கு தடை செய்யப்பட்ட அலெக்சாண்டர் ரீ என்பவரின் மேற்பார்வையில் அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்றன. தன்னுடைய கண்டுபிடிப்புகள் தொடர்பாக புகைப்படங்கள் விரிவான அறிக்கையை தயார் செய்து 1902 ஆண்டறிக்கையில் வெளியிட்டார். சற்று குறைய 100 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய தொழில் துறை ஒரு அகழ்வாய்வு அங்கு நடத்தியது. பல செய்திகள் கண்டறியப்பட்டன. அந்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்த ஆதிச்சநல்லூர் அகழ் அறிக்கை இன்னும் என்ன செய்யலை, வெளியிடலை. 2 பேர் தான் அகழ்வாய்வு பண்ணாங்க, வெளிநாட்டவர்கள். ஒருத்தர் பேர் ஆண்ட்ரூஸ் ஜாகர், அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர், அதோடு எடுத்துகிட்டு ஓடிட்டார். அதுக்கடுத்து வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராபர்ட் கால்டுவே ஸ்டுவர்ட்டும் சேர்ந்து அலெக்சாண்டர் ரீ என்பவர் தலைமையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 1902-3 அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ இந்திய அரசு 2001-2 அகழ்வாய்வு பண்ணுச்சு. அதோட அறிக்கை இன்னும் வெளியே வர்றது. அதுக்கடுத்து ஆதிச்சநல்லூர் புதைமேட்டிலிருந்து கிடைத்தவை அதிக எண்ணிக்கையில் பல வகைப்பட்ட தாலி மட்பாண்டங்கள், ஆணிகள், ஆயுதங்கள் உள்ள இரும்பு கருவிகள், வெண்கலத்தால் செய்யப்பட்ட வீட்டு விலங்குகளான எருமைகள், வெள்ளாடு, செம்பரியாடு, காட்டு விலங்குகளான ஆகியன, துணி, மரப் பொருட்கள், எச்சங்கள். வெண்கலப் பொருட்கள் மீது அணிகலன் மீதும் விலங்குகள் உருவத்தை பொறிப்பது பழங்கால கைவினை தொழில் நுட்பத்தை குறிப்பதாகும். கால்டுவெல் எழுத்தில் வந்தபோது செம்பிலான வளையல் ஒன்றையும் கண்டறிந்தார். கால்டுவெல் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எழுதியிருப்பார்கள், அவர் தான் குறிப்பிட்றாங்க. பித்தளை உருவாக்குவதிலும் நெசவு, கல், மர வேலைப்பாடுகள் ஆதிச்சநல்லூர் மக்கள் சிறந்து விளங்கியதாக சில மர வேலைப்பாடுகள் மக்கள் சிறந்து விளங்கினர். நெல், பிற தானியங்கள், உமியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அக்கால புழக்கத்திற்கு இருந்தே குறிப்பிட்றாங்க. போர்களில் விலங்குகள் பலி கொடுக்கும்போது பயன்படுத்தப்பட்ட கருவிகளும் கண்டெடுக்கப்பட்டன. ஆதிச்சநல்லூர் வாழ்ந்த மக்கள் வேதகால மக்களை பின்பற்றுகள் அல்ல என்பது கால்டுவெல் எண்ண வைத்தது. அதுக்கடுத்து பையம்பள்ளி முக்கியமானது. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமம், திருப்பத்தூர் ஒரு கிராமம். 1960 தொழில்துறை ஆய்வுகள் மேற்கொண்ட போது கருப்பு மற்றும் சிவப்பு நிறம் கொண்ட மட்பாண்டங்கள் பெரிய எண்ணிக்கையிலான ஈமத்தாளியில் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனுடைய காலகட்டம் சேர்ந்தது 1000 என்று கணிக்கப்பட்டுள்ளது. கொடுமணல் ஈரோட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் கிளைநதியான நொய்யல் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது கொடுமணல். 1980-90 தொடர்ந்து இங்கு அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டன. அண்மை அகழ்வாய்வு 2012 நடைபெற்றது. பழங்கால மக்கள் வாழ்விடங்களிலும் பெருங்கற்கால புதை மேடுகள், மட்பாண்டங்கள், ஆயுதங்கள், கருவிகள், அணிகலன்கள், மணிகள், குறிப்பாக மொகஞ்சதாரோ அகழ்வாய்வு கண்டறியப்பட்டது போன்ற செம்மணி கற்கள் தரலாம். கிட்டத்தட்ட கொடுமணல் மிக முக்கியமானது. 1980 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு 2012 மேற்கொள்ளப்பட்டது. பெருங்கற்கால பண்பாட்டோட மட்பாண்டங்கள், ஆயுதங்கள், கருவிகள், அணிகலன்கள் போன்றவற்றை கண்டறிச்சாங்க. செம்மணி கற்கள் மிக முக்கியமாக மொகஞ்சதாரோவில் இருந்த செம்மணி கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. செம்மணி கற்கள் பகுதியை சேர்ந்தவல்ல என்பதால் கொடுமணல் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி கற்கள் வேறு பகுதியிலிருந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சங்ககால 1810 சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணல் என்ற ஊர் கிடைக்கும் விலை மதிப்புமிக்க கற்கள் புகழப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் கொடுமணல் சொல்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணல் இன்றைய கொடுமணல் என சில தொல்லியல் ஆய்வர்கள் கருதல். ரோம நாட்டு நாணய குவியல்கள் கண்டெடுக்கப்பட்டதால் ரோம பேரரசிற்கும் விலை மதிப்புமிக்க கற்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் பகுதி வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ரோம நாட்டுடைய நாணயங்கள் நிறையா குவியலாக கிடச்சிருக்கு, அதனால் அதோடைய இதாக இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சிப்பி, வளையல்கள், உலைக்கள எச்சங்கள், சூளை சாம்பல், தமிழ் பிராமி கொலை கொண்ட மட்பாண்டங்கள் அங்கே கிடைச்ச மாதிரியே தான் போன்ற இங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டன. ஏனைய பொருட்களும் ஈமக்குழிகள், ஈமத்தாளிகள், கற்படுக்கை புதைப்புகள் என பல வகை கொடுமணல் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு மட்பாண்டங்கள் மீது அகழ்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகள் பொறிக்கப்பட்டிருக்கும் சில மனிதர்களின் பெயர்கள், இனக்குழுக்களைச் சேர்ந்த மக்கள் இங்கு வாழ்ந்ததை சுட்டி காட்டுகின்றன. மட்பாண்டங்கள் மீது பொறிக்கப்பட்டிருக்கும் வண்ணக்கலைகள் மக்கள் அவரது நடவடிக்கை குறித்தும் பல தகவல் தெரிகின்றன. ஒரு புதைக்குழி அருகே காணப்படும் நடுகள் பெருங்கற்காலத்தை சேர்ந்தவையாக கணிக்கப்படுகிறது. கொடுமணல் அகழ்வாய்வில் கிடைத்தவை சங்க தொகை நூல்களில் இந்த காலகட்டத்தில் எங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு என்பதை யார் குறிப்பிடுறார்? சுப்பராயலு என்பவர் குறிப்பிடுகிறார். பேர் முக்கியப்பா, சுப்பராயலு என்பவர் குறிப்பிடுகிறார். ஓகேவா? இதுதான் இங்கே குறிப்பிடப்பட்ட தகவலாக நமக்கு